சர்வேஷ் இந்த அரியணையை கைகளை கழுவ வேண்டியிருக்கும். பாஸ் பதவி ரொம்ப வசதியானது. குறிப்பா எல்லாத்தையும் நம்ம கிட்ட கேட்காம தானே செஞ்சு வைக்கிற செக்ரட்டரி நம்ம கிட்ட இருக்கும்போது நாம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சில டாக்குமெண்ட்ஸ்க்கு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் என்றபடி சர்வேஷ் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போது அவனது அறை கதவு தட்டப்பட்டதும் செக்ரட்டரி நந்திதா உள்ளே வந்தாள். நந்திதா இளஞ்சிவப்பு நிற பாவாடை மற்றும் வெள்ளை நிற மேலாடை அணிந்திருந்தாள். இன்று அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் இந்த முறை நந்திதா சர்வேஷ் அவளை நீண்ட நேரம் பார்க்க வாய்ப்பளிக்கவில்லை. உடனடியாக அவனிடம், டைகர், பிஆர் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து கோஆபரேஷன் பண்றத பத்தி விசாரிக்க ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. அவர் பேரு சூர்யா என்று நந்திதா சொல்ல அவளையே பார்த்த பிறகு சர்வேஷின் கவனம் முழுவதும் அவன் தேநீர் கோப்பையில் இருந்தது. சர்வேஷ் முகத்தை உயர்த்தவே இல்லை. அவனை போக சொல்ல. தீரஜுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நான் வேதிகா மட்டும்தான் இதை பத்தி பேசுவான்னு சொன்னாலும் ஏன் அவன் புது ஆளுங்களை அனுப்புறான்? ஒருவேளை அவன் அதை என்கிட்ட நேரடியா எதிர்பார்க்கிறானோ என்று சர்வேஷ் தனக்குள் யோசித்துக் கொண்டு தேநீர் கோப்பையை காலி செய்தான். சூர்யா பிஆர் குழுமத்தின் ஆடம்பரமான அலுவலகத்தின் முதல் தளத்தில் காத்திருந்தான். ஆனால் நந்திதா அவனை அங்கிருந்து வெளியேறச் சொன்ன போது சூர்யாவுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அவன் தோல்வி செய்தியுடன் திரும்பி வந்து தீரஜிடம் நடந்ததை சொன்ன போது தீரஜின் முகம் கோபத்தால் சிவந்தது. தீரஜ் முற்றிலும் உதவியற்றவனாக இருந்தான். இப்போது அவனுக்கு வேதிகாவை அழைப்பதை தவிர வேறு வழி இல்லை. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.